ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி வெஜ் குருமா செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். நான் அதுக்கு எந்தெந்த காய் எடுத்திருக்கேன்னா காலிஃப்ளவரு, கேரட்டு, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 வெங்காயம், 2 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம். தேங்காய், 2 ஒரு கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வேர்க்கடலை தோல் நீக்கினது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும் பிடிக்கும்னா போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வெட்டி வச்ச காயெல்லாம் நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வேணுன்றவங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தேவையான அளவு காரத்தூள், மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஜார்லேயே அந்த இதை அப்படி வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்